ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவரே தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களிலே நாம் ரெபெக்காளை குறித்து நாம் வாசித்தோம். அதே பகுதியை தான் இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் 19 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதனுடைய 18 24 18 அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவரை 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றாள். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வந்து துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, இந்த மகிமையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, தியானிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அதை கேட்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அதை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டு. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் ஆண்டவரை வாசிக்கிறவர்கள், அதை ஆண்டவரை தியானிக்கிறவர்கள், ஆண்டவரை எல்லாரும் நாங்கள் சிந்திக்க வேண்டியது காலம் சமீபம் ஆயிற்று என்பதை ஆண்டவரே அறிந்து என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் இந்த வசனத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் ஆண்டவரே ரெபெக்காளிடத்தில் இருந்தும் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கர்த்தாவே அதை கற்று தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மது பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டுமே. சென்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே ஆமே ஸ்தோத்திரம் ரெபெக்காளை குறித்தும் அவளுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் இருந்த உறவை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தரிடத்திலே அவள் எப்படி விசாரிக்கிறவளானாள், அவள் கர்த்தரிடத்தில் எப்படி கிட்டி சேருகிறவளானாள் என்பதை குறித்து கர்த்தருக்கும் அவளுக்கும் இருந்த ஒரு உறவை குறித்து தியானித்தோம். பாருங்கள், அந்த கர்த்தருடைய அந்த உறவு, கர்த்தருக்கும் அவளுக்கும் உள்ள அந்த ஒரு உறவு வந்த மாத்திரத்திலே அவளுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற குணநலங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கும் தேவனாகிய கர்த்தரோடு கூட அவள் இணைந்து ஆண்டவரை அவள் விசுவாசித்து தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகைக்கு அவளுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த குணநலங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் அந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாள் ஆண்டவரை அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இங்கே பாருங்க, நமக்கு தெரிந்திருக்கிற வண்ணமாக ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் அந்த துறவண்டையிலே போய் நிற்கிறான். அவருடைய ஜெபத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்கு முன்னே அந்த பெண் ஒரு குடத்தையும் கொண்டு அந்த நீரூற்றண்டைக்கு தண்ணீர் மண்டு கொண்டு போக வருகிறாள். ஆனால் அவள் தண்ணீர் அந்த குட்டைக்குள் இறங்கி அவள் தண்ணீரை நிரப்பி அவள் வெளியே கொண்டு வரும்போது அந்த எலியேசர் கேட்கிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தா என்று சொல்லி கேட்கிறார். அவள் அந்த நிமிஷத்திலேயே அவளுக்குள்ள இருந்த அந்த 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 குணநலங்களை பாருங்க. அந்த நிமிஷம் அவள் எதையுமே யோசிக்கலை. நீ யார் என்று கேட்கல, எங்கிருந்து என்று கேட்கல, எப்படிப்பட்ட மனுஷன் என்று கேட்கல, இந்த கொட்டைக்குள்ளே இறங்குவது எவ்வளவு கஷ்டம் என்று எதுவுமே சொல்லலை. அவள் உடனே அந்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, குடியும் என் ஆண்டவனே. 18வது வசனத்தில் சொல்லுகிறாள், குடியும் என் ஆண்டவனே. சீக்கிரமாய் குடத்தை சாய்த்து அவள் தண்ணீர் கொடுக்கிறாள். சீக்கிரமாய் குடத்தை சாய்த்து தண்ணீர் கொடுக்கிறாள். அப்போ அவளுடைய இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்த அந்த தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய வார்த்தை, அந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு குண நலமாக இருக்கிறது என்கிறதை பாருங்கள். அவள் கேட்ட உடனே அந்த தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறாள். தண்ணீரை ஊற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் கொடுப்பேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் அதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஒட்டகத்திற்கு
அங்கிருந்து கொண்டு போன எலியேசர் கொண்டு போன அந்த அத்தனை ஒட்டகமும் அவரும் குடித்து தீரும் மட்டும் அவளுடைய கஷ்டத்தையோ அவளுடைய வேதனையோ அவள் எதையுமே பொருள்படுத்தாதபடிக்கு அவர் அந்த தண்ணீரை கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய உள்ளத்துக்குள்ளிருந்து அந்த ஓடுகிற அந்த அந்த நற்குணங்கள், அந்த நற்கிரியைகள், இதை நம்ம பாருங்க நம் வேதத்தில் நான் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசப்பா தேவாலயத்தில் நின்று அந்த பண்டிகையின் பிரதான நாளில் அவர் அந்த இடத்துல நின்று சொல்லும்போது அங்கே சொல்லியிருப்பாருங்க, தாகமாய் இருக்கிறவன் எவனும் என்னிடத்தில் வர கடவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வசனத்தில் சொல்லியிருக்கு, தாகமாக இருக்கிறவன் எவனும் என்னண்டைக்கு வர கடவன். ஏசு கிறிஸ்து அங்கே நின்று கூப்பிடுகிற அந்த பிரதான பண்டிகையில் தாகமாக இருக்கிறவன் என்னண்டைக்கு வர கடவன் என்று சொல்லியிருக்கு. தாகமாக இருக்கிறவன் என்னண்டைக்கு வர கடவன். அந்த 38 வசனம் யோவான் 7:38 வசனத்தில் சொல்லியிருக்குது, என்னிடத்துல வந்து பானம் பண்ணுகிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நீர் ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்குள் இருந்து என்னிடத்தில் வந்து 37 வசனம் சொல்லி தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். அந்த 38 வசனம் சொல்லுகிறது, என்னிடத்திலிருந்து ஆமை ஸ்தோத்திரம், அந்த தாகமான என்னிடத்துல வந்து தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற ஒருவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லி இருக்குது. ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பாருங்க. அந்த வசனம் மிகவும் அருமையாக இருக்கும். பாருங்க, ஏசப்பா அதை கூப்பிடும்போது அழகா சொல்ல, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் என்ன அண்டைக்கு வாருங்க, தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் என்ன அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி அருமையாக அழைக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நமக்கு எதுக்கு மேலே ஒரு தாகம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே சொல்லியிருக்கு, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவரிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. 38 வசனம் சொல்லுகிறது, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த வசனத்தில் தியானிக்கும் போது என்ன யோசிக்கும், அந்த ரெபேக்காளை குறித்து பார்க்கும். அவர் வந்து கேட்குறார், தண்ணீர் தாகமாக இருக்கிறேன் கொடு என்று சொல்லி. அவள் அப்படியே அந்த குடத்தை சாய்த்து அவளுடைய முகத்தில் எந்த விதமான ஒரு சலனமின்றி அப்படியே அந்த தண்ணீரை வார்த்து கொடுக்கிறாள். பாருங்க, இப்போ பாருங்க, அவருக்கு எதுக்கு மேலே ஒரு தாகம், அந்த எலியேசருக்கு எதுக்கு மேலே ஒரு தாகம், அந்த மணவாட்டிக்கு மேலே தான் ஒரு தாகம். எப்படி ஆகில் என் எஜமானுக்கு ஒரு மணவாட்டி வேணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு தாகம். அப்போ அந்த மணவாட்டியை அடைவதற்கு தான் அந்த ஒரு டெஸ்ட் அங்கே வைக்கிறார், ஒரு ஜபம் பண்ணுகிறார், கர்த்தருடைய சித்தத்தை அறிய விரும்புகிறார். அதனால தான் அவர் கேட்கிறார், குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லி. அவள் அந்த ஜபத்திற்கு இணையாய் அந்த காரியத்தை அவள் இங்கே செய்கிறாள். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறான், தாகமாக இருக்கிறாயா. அவரும் அங்கே ஒரு பெண்ணுக்காக தான், தன்னுடைய எஜமானுக்கு ஒரு மணவாட்டிக்காக தான் அவருடைய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மணவாட்டிக்காக தான் தன்னுடைய தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நீ தாகமாக இருக்கிறாயா, என்னிடத்துல வா. நீ வேற எங்கே போனாலும் உன் தாகம் தீர்க்க முடியாது. எங்கே போய் நீ தாமே ஸ்தோத்திரம் உன் தாகத்தை தீர்த்து கொண்டாலும் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், பாருங்க, என்னிடத்துல நீ தாகத்தை தீர்த்து கொண்டாயானால் உன் உள்ளத்துக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு தாகமை ஸ்தோத்திரம், நாமின் ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுப்பதற்கு நம்மை அழைக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். நம்ம இந்த ரெபேக்காளிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது அதுதான், ஒரு தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு பிள்ளை, தேவனோடு கூட ஆமே ஸ்தோத்திரம் ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிற ஒரு பிள்ளை, தேவனோடு கூட நாம் நடக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தேவனிடத்தில் ஆமே நான் தேவனை நேசிக்கிறேன், இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆமை துதிக்கிற ஒரு சகோதரி நீங்கள், நான், என்னுடைய ஆமை இருதயம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளிருந்து ஆமை ஸ்தோத்திர கர்த்தர் எதைத்தான் எதிர்பார்க்கிறார், ஜீவ ஆமை நீரூற்று நிறைந்த ஒரு நதி புறப்படணுங்க. ஒரு நதி புறப்படணும், நதி புறப்படணும். அது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அது
பாய்ந்து செல்கிறதாக. இன்றைக்கு அநேகர் தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அநேகர் தாகத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு நாம் உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நீரூற்று புறப்படணும். இயேசு எனக்குள்ள வந்தது அவர் எனக்குள்ள மட்டும் வாசம் இருப்பதற்கு அல்ல. இயேசு என்னை ரட்சித்தது அது எனக்குள்ள மட்டும் நாம் அந்த ரட்சிப்பை பெற்று சந்தோஷப்படுவதற்கு அல்ல. இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தது ஆமே எனக்கு மட்டுமல்ல. இயேசு ஏன் மூலமாக ஆண்டவர் ஆமே தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆமே ஸ்தோத்தரிக்கிற உங்கள் மூலமாக தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை பகரும்படியாக இயேசு என்னை அபிஷேகம் பண்ணினது அது எனக்கு மட்டுமல்லங்க, அது தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவனுள்ள நதியாக புறப்படணும். பாருங்க, ஜீவனுள்ள நதியாக புறப்படணும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தாகத்தோடு இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்கிறாங்களா. எத்தனை பேர் நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள், எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் அவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியும் மற்றவர்களுடைய தாகத்தை குறித்து நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஆமை ஸ்தோத்தரிக்கிற இந்த சகோதரியாகிய இந்த ரெபேக்காள் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற வசனம் அதுதாங்க. நாம் இன்றைக்கு ஆமை தேவனோடு கூட உறவாடுகிறோம், ஜெபிக்கிறோம், தேவன் தான் என்னுடைய ஆமை ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கைக்கு துணை என்று சொல்லுகிறோம். ஆனால் அது எனக்கு மட்டுமல்லங்க, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என் மூலமாக அந்த தண்ணீர் ஆமை இன்னொருவருக்கு அது ஆமை பிரயோஜனப்பட வேண்டும். என் மூலமாக அது இன்னொருத்தருடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். என் மூலமாக இன்னொருவருக்கு அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறியா, நீ என் அண்டையில வந்துரு என்று சொல்லுகிறார். நான் உனக்கு தாமே ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார், தாகமாய் இருக்கிற எவனும் என் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த எலியேசரை நேர்த்தியாய் நடத்தின ஆவியானவர். அந்த எலியேசர் சொல்லும்போதான் சொல்லாரு, என் எஜமானுடைய தேவன் என்னை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்தார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போவதற்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் நம்மை வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்மை நேர்த்தியாய் கொண்டு செல்லுவதற்கு அவர் நம்மை ஆமை ஸ்தோத்தரிக்கிற வாஞ்சிக்கிறார். அதற்காக தான் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அநேக தாகம் தீர்க்கிற வழி இருக்கிறது, ஆனால் நீ என்னண்டைக்கு வரும்போது உன் உள்ளத்துக்குள்ளிருந்து ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதி அது புறப்பட்டு ஓடும். அது அந்த நதி போகும்போது அது பிரிந்து நாலாவது செயலும் அது பகர்ந்து அது ஆண்டவருடைய ஆமை ஸ்தோத்திர காரியம் வாய்க்க செய்யும். அந்த காரியம் ஆமே நாளலூயா. அதான் ஏதேனிலிருந்து ஆமை ஸ்தோத்தரிக்கிற புறப்பட்ட நதிகள் அப்படித்தான் அது பிரிந்து போனது. அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனங்களை தியானிக்கும் போது மிகவும் ஆச்சரியமா அற்புதமா இருக்கும். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்க. நம்மை சந்தித்தது, ரட்சித்ததற்கு, நம்மை ஆமை ஸ்தோத்திர அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு ஆமை ஸ்தோத்தரிக்கிற வழியில் நாம் சிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு இடத்துல நம் சுயத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு இடத்துல நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மை நேராக வழி நடத்துவாராக. அவர் நேர்த்தியாய் வழி நடத்துவாராக. எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர்த்தியாய் ஆமே ஸ்தோத்திரம் வழி நடத்தி கொண்டு வந்தார். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? நேர்த்தியாய் வழி நடத்துகிற ஆவியானவர். நாம் அதற்கு இடம் கொடாதபடிக்கு நாம் சற்று வலது இடதுபுறம் சாய்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மை நேர்த்தியாய் கொண்டு செல்லுகிறவர். அவர் கேட்கிறார் பாருங்க, தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சொல்லி. நாமவே எதையும் செய்ய முடியாதுங்க. என்னுடைய ஆமை சுயத்தாலோ என்னுடைய பலத்தாலோ நாம் ஆமை எதையும் செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வரும்போது அவர் நம்மை கொண்டு அவர் யார் யாருக்கு என்ன தேவையோ அதை அவர் பூர்த்தி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். அதுதான் இயேசு ஆமே யோவான் சுவிசேஷத்துல அவர் சொல்லும்போது அந்த 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கிறோம், என்னண்டைக்கு வாருங்க, என்னண்டைக்கு வாருங்க. ஏதோ காலை வேளை தெய்வ சமூகத்தில் எழும்பி ஏதோ உலகத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஒரு கடமைக்கான ஒரு ஜபம் பண்ணாதீங்க. ஆண்டவர் நம்ம மேலே இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால நாம் தரப்பிக்கப்படணும். தேவனோடு கூட உறவாடுகிறேன்னு சொல்லிட்டு வெறுமையா நாம் போகிறதுக்கல்ல. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் மூலம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதற்காக அவர் நம்மிடத்தில் பேசி கொண்டு
கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் அவருக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பாருங்க, இந்த இரண்டாவதாக நாம் ஸ்தோத்திர இன்றைக்கு இந்த ரெபெக்கா இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 65வது வசனத்தில் இப்படியாய் ஒன்று சொல்லி இருக்கிற பாருங்க. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லி பார்க்க. அங்கே பாருங்க, அவளுடைய தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல சபை, தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு நல்ல சபை, அவள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு, கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்தரிக்கிற அவருடைய சித்தத்தை, அவளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் கவனமாயிருந்த அந்த ரெபெக்காள் இங்கே பாருங்க, அவளுக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த குண அதிசயங்கள், தாகத்துக்கு கொடுப்பதில் அவள் ஒரு ஸ்தோத்தரிக்கிற வள்ளலாக இருந்தா. தாகத்துக்கு கொடுப்பதில், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் அவள் ஜபிக்கிறது மட்டுமல்ல, கிரியையிலையும் அதை வெளிப்படுத்துகிறவளாக இருந்தாள். அது மட்டுமல்ல, இங்கே வாசிக்கும்போது அங்கே எலியேசர் கூட்டிக் கொண்டு வருகிறார். தன்னுடைய தாய் இல்லத்தை, தகப்பன் இல்லத்தை, சகோதரனை விட்டு புறப்பட்டு தன் புருஷன் அண்டைக்கு வருவதற்கு புறப்பட்டு வருகிறாள். இங்கே ஒட்டகத்தில் இருக்கும்போது அவள் கேட்கிறாதா, வருகிறது யார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், அவர்தான் இந்த எஜமான் அப்படின்னு. அந்த எஜமான் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலேயே, அதை கேள்விப்பட்ட அந்த மாத்திரத்தில், அவள் கண்ட மாத்திரத்திலே அந்த இடத்தை விட்டு, அந்த ஒட்டகத்தை விட்டு அவள் இறங்குகிறாள். தன் தலையின் மேலே முக்காடை போட்டு கொள்ளுகிறாள். அவள் ஸ்தோத்தரிக்கிறான். தன் பணிவோடு அந்த சபை அந்த மணவாளனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஒரு வளர்ச்சியை பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை பாருங்க, ஒரு 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 கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை பாருங்க. தேவனுக்கென்று, தன்னுடைய எஜமா மணவாளனுக்கென்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு ஒப்படைப்பை அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ஒப்படைப்பை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோம் அல்லவா, ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. ஆனால் நம்முடைய ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கையில் எவ்விதமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எவ்விதமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு மிக சமீபமாயிற்று, மிக சமீபமாயிற்று. அவருடைய வருகை வெகு சமீபமாயிற்று. இன்னும் நாம் ஸ்தோத்திர நமக்குரிய காரியங்களை நாம் ஸ்தோத்திர ஆயத்தப்படுத்துவதற்கல்ல, நான் நமக்குரிய காரியங்களிலே நாம் கண்ணோட்டமாக இருப்போமானால் நாம் ஸ்தோத்தரிக்கிற ரொம்ப நாம் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அதை தான் நாம் வேதத்தில் மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வருகையை குறித்து தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 31வது வசனம், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவருடைய ரகசிய வருகையை குறித்து சொல்லி இருக்கிறது. அங்கே சொல்லுற, அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். எப்படியாகிலும் ஒரு ரெபெக்காளை ஒரு ஈசாக்குக்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற எவ்வளவு பிரயாசத்தோடு அந்த எலியேசர் தன்னுடைய எஜமான ஆபிரகாமை விட்டு அவர் ஸ்தோத்தரிக்கிற வழியில் வரும்போது அவ்வளவு உத்தரவாதத்தோட, ஜபத்தோட தேவ சமூகத்திலே அவர் அந்த நீரூற்று அண்டையிலே வந்து நிற்கிறார். அதே உத்தரவாதத்தோட இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை ஜபிக்கிற ஊழியக்காரர்களே, இன்னைக்கு சபைக்கு போகிறோம். சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எவ்வளவு உத்தரவாதத்தோட நமக்காக, எப்படியாகிலும் இந்த ரெபெக்காளை அந்த ஈசாக்குக்கு, எப்படியாகிலும் இந்த மணவாட்டியை இயேசு என்கிற மணவாளனுக்கு எப்படியாகிலும் இந்த உலகத்திலிருந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அந்த மணவாளனுக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆயத்தமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரங்கள் இன்றைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தரப்புல நின்று கொண்டிருக்கிறோம். நாம் போகிற சபையில பாருங்க, ஊழியக்காரங்க தரப்புல நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள், அவனுடைய ஸ்தோத்தரிக்கிற ஆசை பாசங்களை ஒதுக்கி வைத்து விட்டு நமக்காக தரப்புல நின்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போதித்து கொண்டிருக்கிறார்களே. நாம் அந்த வசனத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், எவ்வளவு தலை வணங்கி நாம் அந்த
வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நாம் ஆமீன் அவருடைய வார்த்தைக்கு நாம் கனப்படுத்துகிறோமா, கீழ்ப்படுகிறோமா, நம்மளுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிள்ளைகள் மாம்சம் ரத்தத்தோடு இருக்கிறபடியினாலே என் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் மீட்கும்படி நானும் மாம்சம் ரத்தத்தோடு கூட நான் போகிறேன். ஜீவ காலம் முழுவதும் மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை மீட்கும்படியாக பாருங்க, தன்னையே தம்முடைய ஒரே ஸ்தோத்திரிக்கிற குமாரனாகிய செல்ல மைந்தனை நமக்காக அவர் கொடுத்தார். பாருங்க, எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் ஸ்தோத்திரிக்கிற பரலோக ராஜ்யத்தில் தேவ சமூகத்தில் என் பிதாவிடத்திலே கொண்டு நிறுத்த வேண்டும். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லும் போது அவர் நம்மை ஸ்தோத்திர ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும்படியாக அவர் தம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுகி சுத்திகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப எப்படி ஆகிலும் ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனுக்கு எப்படி ரெபெக்காள் ஆயத்தத்தோட கன்னிமை, அவருடைய கன்னிமை அழியல. பாருங்க, கற்புள்ள ஒரு கன்னிகையாக அவருடைய உத்தம குணமாக அவள் எப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினாலோ அதே வண்ணமாக தான் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்கிறது இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உத்தமர்களாய் தேவ சமூகத்தில் ஆயத்தத்தோடு நிற்கிறோமாங்க? நம்மை குறித்து யோசித்து பார்க்கணும். இந்த வசனம் நமக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. எப்படி எலேசர் பிரயாசப்பட்டாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கு. எப்படி வானம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்தாரோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எப்படி ஆகிலும் இந்த பூமியில இருந்து ஒரு கூட்ட ஜனம் தேவ சமூகத்திற்கு எழுந்தருள வேண்டும். அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் மணவாட்டியே தாம் தம்முடைய இரத்தத்தினாலே ஸ்தோத்திரிக்கிற கழுகி சுத்திகரிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளையும் தன்னுடைய மணவாட்டி ஆகும்படி அழைப்பதற்கு தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை தம்முடைய தூதர்களை அனுப்பி, அன்றைக்கு எலேசரை அனுப்பி எப்படி ரெபெக்காளை ஈசாக்குக்கு கொண்டு மனையாளியாய் சேர்த்து கொண்டாரோ அப்படியே அங்கே வசனம் 24 மத்த 24:31 சொல்லுகிறது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் தமது தூதர்களை அனுப்பி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டுமல்ல 4 திசையிலிருந்தும் அவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா! அந்த நாளுக்கென்று சொல்லி நாம் ஆயத்தமா இருக்கோம். ரெபெக்காள் அந்த துறவண்டையில ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள வரல. நீங்க இந்த வசனத்தை நல்லா சிந்தித்து பாருங்க. அந்த அவர் கேட்கிற அந்த செகண்டில் அவள் ஆயத்தத்தோடு அவள் சாய்த்து கொடுத்தாள். பாருங்க, அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சந்தேகம் இல்லாம நான் வருகையில் போவேனா போமாட்டேனா, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்னைக்கும் நமக்கு இயேசுவை குறித்த சந்தேகம் தீரலைங்க. இப்படிப்பட்ட எல்லா விதமான கிரியைகளை மாற்றி தேவனோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள ஒரு கன்னிகையாய் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட மணவாட்டியாய் தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து செல்ல ஆயத்தப்படுவோம். அன்பர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய மகிமையுள்ள ஸ்தோத்திரிக்கிற சிங்காசனத்திற்கு முன்ன நிற்க நம்மை ஆயத்தப்படுத்த அவருடைய மணவாட்டிகள் ஆகாயத்தை நடக்கிறவருடைய கல்யாண விருந்துகளை நம்மை அழைத்து கொண்டு போகிற நம்மை ஆயத்தப்படுத்த அவர் அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களையும் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தையை தந்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை சிந்தித்து பாருங்க, தியானித்து பாருங்க. பலனடைய தேவ சமூகத்தில் நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் மட்டும் இல்லைங்க, அவர் வர்றதுக்கு முன்ன தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மையும் அர்ப்பணிக்கணும். ஆயத்தத்தோடு நிற்போம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு பணிந்து முக்காடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதற்கு ஒரு அடையாளத்தை காண்கிறது. பாரம்பரியம் இல்லைங்க முக்காடு. இங்கே அவள் முக்காடு போட்டு கொண்டு நிற்கிறான். அந்த முக்காடுங்கிறது தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அந்த கனத்தோடு தேவ சமூகத்தில் நிற்போம். நாம் ஆயத்தப்படுவோம். நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம். நம் மூலம் மற்றவர்களுக்கும்
ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மால் முடிந்த ஸ்தோத்திர நற்கிரியைகளை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான ஆண்டவரே, நாளிலும் நீக்க தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோக தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்தும் புறப்பட்டு அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஒரு கிருபையை கட்டளையிட சபை தேவனுக்கு ஏற்ற பண்பிலையும் நீதியிலையும் நியாயத்திலையும் உண்மையிலையும் உத்தமத்திலையும் ஆண்டவரே நடந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எதிர்கொண்டு வர கிருபை தாரும். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.